கூடிய விரைவிலே இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகளோ அல்லது பள்ளிகளோ முழுமையாக இழுத்து மூடப்படும். பொதுவாக நமக்கு வட சென்னை அப்படின்னாலே மாணவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பொதுவாக இந்த திட்டங்கள் எல்லாம் யார் மூலமா வருது அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் அவங்க ப்ரொபோஸ் பண்றதா இருக்கும். யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாத ஒரு திட்டமிடல் என்பது குறிப்பா இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்ததுக்கு அப்புறமா இங்க மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினுடைய சார்பாக உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவா ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் குழு என்றாலே ஒரு அதிருப்தி, ஒரு பயம். இங்கே பேராசிரியர் யோகராஜன் தொடர்ந்து இருக்கக்கூடிய எல்லா குழுக்களையும் பற்றி பேசியிருக்கிறாரு. எல்லாருக்கும் தெரியும், நேற்று ஜாக்டோ ஜியோ போராட்டம் ஒன்று நடந்தது. அதில் கலந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் குழு அப்படின்னா எந்த அளவுக்கு அவர்களை பாதித்திருக்கிறது என்று. பொதுவாக குழு, அதுவும் அரசு தரப்பில் இருந்து, அது மாநில அரசாக இருந்தாலும் சரி இல்லை மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, குழு என்றாலே நம்மை ஏமாற்றக்கூடிய ஒரு ஒரு நபர்களை எல்லாம் போட்டு அந்த குழு அறிக்கையை வெளியிடும். அது மாதிரிதான் மத்திய அரசு ஒரு குழுவை அமைத்து அந்த குழு மூலமாக 2020 புதிய கல்விக் கொள்கை என்கிற ஒரு கொள்கையை நம்மிடத்துல அதை தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இதுல 2-3 கருத்துக்களை மட்டும் நான் சொல்லியாக வேண்டும். ஒரு ஆசிரியனாக இந்த கல்விக் கொள்கை எந்த அளவுக்கு என்னை பாதித்திருக்கிறது என்று யோகராஜன் சொல்லியிருந்தாரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுடைய எண்ணிக்கை, அரசு கல்லூரிகள் கிட்டத்தட்ட 171 கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள் 162 இப்பொழுது இருக்கக்கூடியது, தனியார் கல்லூரிகள் கிட்டத்தட்ட 1200 கல்லூரிகள். 10 வருடங்களுக்கு முன்ன வரையும் அரசு கல்லூரிகள் 60 கல்லூரிகள் கூட தாண்டல, 10 வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ தமிழகத்தில் இன்றைய கல்வி சூழலை இந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறது யார் அப்படின்னா அரசு உதவி பெறும் கல்லூரிகள் தான். இந்த அளவுக்கு கல்வி தரத்தை உயர்த்தி இருக்கிறது, மாணவர்களுடைய எண்ணிக்கை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறது, கல்வி தரம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னா அதற்கு அரசு உதவி பெறும் கல்லூரிகளினுடைய பங்கு மிகப்பெரியது. அன்றைய காலத்தில் இருந்த சுதந்திர போராட்ட தியாகிகள், பணம் படைத்த நல்ல மனிதர்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா உதவி பெறும் கல்லூரிகளும் அப்படி உருவாக்கப்பட்டது தான். அது ஒரு தனிப்பட்ட கம்யூனிட்டியா இருக்கலாம், இல்ல கேஸ்ட் இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு தரப்பிலிருந்து இப்படியான நல்ல மனிதர்கள் எல்லாம் உருவாக்கிய அந்த கல்லூரிகள், அந்த பள்ளிகள், இது எதுவுமே இந்த கல்விக் கொள்கை திட்டத்தில் வரவே இல்லை. இந்த 2020 கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகள், கல்லூரிகள், இன்னொரு பக்கம் தனியார் பள்ளி கல்லூரிகள், இதுதான். இதற்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த உதவி பெறும் கல்லூரிகளை அவர்களுக்கு கணக்கிலே எடுத்துக்கல. அப்படி என்னன்னா, இது வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகளையும் பள்ளிகளையும் முழுசா இழுத்து மூட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய சாராம்சம். யோசித்து பார்க்கணும். இன்றைக்கும் கிட்டத்தட்ட நாம் பார்க்கக்கூடிய மிக சிறந்த அளவில் பேராசிரியர்கள் பணியாற்றக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, பெரிய மாணவர்கள் உருவாக்கக்கூடிய தளத்திலும் இந்த உதவி பெறும் கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கல்லூரிகள் எல்லாம் நாம் முழுமையாக தனியார் கல்லூரிகளாக மாற்றிவிட்டால் அப்போ கல்வியினுடைய தரம் எந்த நிலைக்கு போய்விடும் என்பதை நாம் புரிந்துக்கணும். இதுல பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, அரசை முன்னிருந்து செய்து கொண்டிருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு இந்த அரசை நம்பினோமோ, அது மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு இந்த அரசை நாம் நம்பினோமோ அந்த அரசாங்கமே முன் வந்து அவர்கள் சொன்னதை அப்படியே நேரடியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்கூடாக தெரிகிறது. அதுவும் சங்கத்தில் இருக்கக்கூடிய நிப்புல போராளிகளுக்கு கண்கூடாக தெரிகிறது. கூடிய விரைவிலே இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகளோ அல்லது பள்ளிகளோ முழுமையாக இழுத்து மூடப்படும் சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும் என்று தொடர்ந்து போராட்டம். ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு ஊதியத்திலிருந்து அவர்களுடைய பலன்கள் என்னென்ன பலன்கள் இருக்கோ எல்லா பலன்களையும் போராடி தான் பெற வேண்டிய சூழ்நிலை இங்க கட்டாயமாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைதான் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். என்ன சொல்ல விஷயம் சொல்லுவோம்.
இப்போ ஐயோ ரொம்ப அருமையா சொன்னாங்க. பல திட்டங்கள் இருக்குது. அதுவும் ஒரு அரசு ஊழியனா இருந்து அரசனுடைய திட்டங்களை நம்ம அதிகமா பேச முடியாது. இருந்தாலும் இந்த திட்டத்தை பத்தி ஆசிரியர்களுக்கு பொதுவாக தெரியும். நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே இங்க சாலைகள்ல நடந்து போகும்போது ஒரு பெரிய ஃபிளக்ஸ் போர்டு. அப்பதான் அந்த திட்டம் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபிளக்ஸ் போர்டில் 25 லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தினால பயனடைந்தார்கள் அப்படின்னு. என்னைக்கு அந்த வருஷம் தான் அந்த திட்டம் என்ன அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம்னா எனக்கே தெரியாது அந்த நேரத்தில். அதுதான் ஆச்சரியமான விஷயம். அது என்ன திட்டம் அப்படிங்கிறது ஒரு ஆசிரியருக்கே தெரியாத நிலையில 25 மாணவர்கள் இங்க தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றார்கள் அப்படின்னு போடுறது யாருடைய சாதனை? எதற்காக இப்படி இந்த அரசாங்கமே முன்னின்று இப்படியான திட்டங்களை கொண்டு வர வேண்டும்? அது அவர்களுடைய சாதனையாக வெளியில காட்டிக்கொள்ள வேண்டும். அதை நம்ம ரொம்ப ஆழ்ந்து பார்க்கணும். இப்போ நான் பணியாற்றக்கூடிய கல்லூரி வந்து சார் தியாகராய கல்லூரி, வட சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரி. பொதுவாக நமக்கு வட சென்னை அப்படின்னாலே மாணவர்கள் இல்லை அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் மீது நமக்குன்னு ஒரு பிம்பம் இருக்கும். இப்படிதான் இருப்பாங்க. அவர்களுடைய கல்வி சூழல் என்றது ரொம்ப இன்றைக்கும் கிட்டத்தட்ட 90-95 விழுக்காடு மாணவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலை, பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில். 90% மாணவர்கள் அங்க யார் இருப்பாங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களா இருப்பாங்க. 90% மாணவர்கள். இவர்களுக்கெல்லாம் வேறு எங்கேயுமே கதி இல்லை, எங்கேயுமே இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல தான் இந்த கல்லூரிகளில் வந்து சேரக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்போ இந்த கல்லூரி மீது NIRFன்னு சொல்லி ஒரு திணிப்பு, இதை விட ஒரு மோசமான அந்த ரேங்கிங் எங்கேயுமே இருக்க முடியாது. தெரியல மற்ற உலக நாடுகள்ல இதெல்லாம் இருக்குதான்னு தெரியல. NIRFனுடைய நிலைமை நமக்கு தெரிஞ்சுது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. எப்படிதான் உண்மையிலேயே இந்த NIRF வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுல இருந்தவர்கள் எல்லாம் வந்து பெரிய மோசடியில ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், கண்கூடவா பார்த்தோம். இந்த கல்லூரிகள் சிறப்பாக செயல்படணும். உண்மையை சொல்லணும்னா இங்க கல்லூரியில் 100 பேர் செய்யறோம் அப்படின்னா 100 பேர்ல அதிகபட்சமா ஒரு 10 பேர் தான் வந்து அந்த வருஷத்துல பாஸ் அவுட் ஆகி போறது. 100 பேர்ல அப்ப 1000 பேர்ல அதிகபட்சமா 100 பேர் தான். அப்ப யோசித்து பார்க்கணும். அப்ப மற்றவங்களாம் எப்ப பாஸ் அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவன் வருவான், தொடர்ந்து வருவான். அவருக்கு அரியர்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த அரியரை தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஏதோ ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அதை கிளிக் பண்ணி அதை முடிச்சு வெளியே போவார். ஆனால் இப்படிப்பட்ட மாணவர்களுக்கெல்லாம் அந்த கல்வியினுடைய உண்மையான பயன் எப்போ அடைவாங்க அப்படின்னா கல்லூரியை விட்டு வெளியேறி 2 வருடங்களுக்கு தான் பின்னாடி தான் அந்த டிகிரி முடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த டிகிரி அவர்களுக்கு மிகப்பெரிய பயனா அமையும். ஆனா இங்க அரசனுடைய திட்டங்கள்லாம் எப்படி இருக்கும்னா கல்லூரியில் இருக்கும்போதே அவர்கள் எல்லாத்தையும் அடைஞ்சிடணும். அப்போ இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடியவர்கள், ரொம்ப கிராம பகுதியில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள், எந்த நிலையிலுமே அவர்களுக்கு உதவியே இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இந்த அரசனுடைய திட்டங்கள் மூலமாக பயனடைவார்? இதுதான் பெரிய அரசனுடைய திட்டங்களுக்கும் யதார்த்தத்துக்கும் மிகப்பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, கேப் இருக்கு. இதை யார் இந்த திட்டங்களை அப்படின்னா ஏதோ ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இந்த நானும் வந்து அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு திட்டங்களை உருவாக்கி கொள்றது. ஆனா கிராஸ் ரூட் லெவல் வாட் இஸ் ஹேப்பனிங்ன்றது கிராஸ் ரூட் லெவல் அடித்தட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைகளை முழுமையா உள்வாங்கிக்கிட்டு அந்த பிரச்சனைகளை களைவதற்கு இந்த அரசு தரப்பிலோ இல்ல அந்த குழுக்கள் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோ செயல்படுறது கிடையாது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. நமக்கு தெரியும், பொதுவா கல்லூரிகள்ல அதாவது ஒரு நிறுவனங்கள், கல்வி நிறுவனம் அப்படின்னா 4 ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க, 2வது டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ். ஆனா இங்க பொதுவா இந்த திட்டங்கள் எல்லாம் யார் மூலமா வருது அப்படின்னா 4வது ஒருத்தர் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் அவங்க ப்ரொபோஸ் பண்றதா இருக்கும். எங்களுக்கு எப்படியான ஆட்கள் தேவைப்படும், அப்படியான ஆட்களை மட்டும்தான் நீங்க உருவாக்கி கொடுக்கணும். அப்போ இந்த திட்டங்களை உருவாக்கக்கூடியவர்கள் இந்த 4வதா இருக்கக்கூடிய நபர்களுடைய சிந்தனைகளில் இருந்து மட்டுமே இவர்கள் திட்டங்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படுத்துறாங்க. மாணவர்களுக்கு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எதுவுமே முழுமையா மாணவர்களுடைய பயன் இல்லாமல், மாணவர்களுக்கு பயனடக்கூடியதா இல்லை. ஆசிரியர்களை அவங்க கேட்கறதே கிடையாது. ஆசிரியர்களை இதுவரைக்கும் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், எல்லா திட்டங்களும் ஆசிரியர்களுடைய எந்த ஒரு கலந்தாயோ இல்லை அவர்களிடத்தில் இருந்து கேட்கக்கூடிய சில முக்கியமான கருத்துக்களை எதுவுமே கேட்காம இவர்களா திட்டமிடுவது.
அது பேரண்ட்ஸ் ஏற்கனவே ஆசிரியர்களுடைய நிலைமை அப்படின்னா அப்போ பேரண்ட்ஸ் நம்ம கண்டுக்கணும். பேரண்ட்ஸை சுத்தமாக கவனிக்கிறதே கிடையாது. ஏன்னா அவர்களுக்கும் சில விருப்பங்கள் இருக்கிறது. ஏன்னா அவர்களுடைய குழந்தைகள் எப்படி உருவாக வேண்டும், அந்த கல்வியில அவர்களுடைய பங்கையும் அரசு இல்ல இந்த திட்டங்களை உருவாக்கக்கூடியவர்கள் அதையும் கன்சிடர் பண்ணோம். பட் அன்பார்ச்சுனேட்லி நத்திங் இஸ் ஹேப்பன் லைக் தட். இது மிகப்பெரிய பிரச்சனை. இன்னொரு பிரச்சனையா கடைசியாக இது மட்டும் சொல்லிடுறேன். ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது. இப்போ என்னிடத்துல ஒரு 4 மாணவர்கள் பிஹெச்டி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 4 மாணவர்கள். இப்போ இந்த 20-20 திட்டம் என்ன அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் எடுக்கக்கூடாது. வெறுமனே ஆட்களை உருவாக்கணும். ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் சொல்றோம். ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன். இப்போ 4 முதல் திட்டங்கிறது என்ன ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர்ல வரும்போது ஒரு 2 சர்டிபிகேட் ஜென்ரேட் ஆயிடும். அவர் படிக்க மாட்டார். வகுப்புல ஒரு பக்கம் மொபைல்ல ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். என்னன்னு கேட்டா நான் முதல் ஒன்று போயிட்டு சார். ஏன்னா ஏற்கனவே இட் இஸ் ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ். எல்லாமே கிளாஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இவர் ஆன் பண்ணி விட்டுருவாரு. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். இவர் வேற எல்லா வேலையும் பார்த்துருவாரு. கரெக்டா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா எஸ்ன்னு கொடுத்தா ஒரு சர்டிபிகேட் ஜென்ரேட் ஆயிடும். இதுதான். அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல 2 சர்டிபிகேட் ஜென்ரேட் ஆயிடும். செகண்ட் இயர்ல ஒரு 2 சர்டிபிகேட் ஜென்ரேட் ஆயிடும். தேர்ட் இயர்ல 3 சர்டிபிகேட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸ்கில் பேஸ்ட். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் வேலைக்கு தயாராயிட்டார். டிகிரி முடிச்சிட்டாரு, வேலைக்கு தயாராயிட்டாரு. அவருக்கு கம்ப்யூட்டர் தெரியும், வேற என்னென்ன ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் எல்லா சர்டிபிகேட்ஸும் அவருக்கு தெரியும். இப்போ அந்த சர்டிபிகேட்ஸை வச்சு அவர் வேலை வாங்கிடுவார். உண்மையில் சொல்கிறேன், என்னுடைய கல்லூரியில இதுவரைக்கும் நான் முதல்வன் மூலமாக யாருமே பயனடையல. இது யதார்த்தத்தை நாம ஒத்துக்கணும். என்னுடைய கல்லூரியிலேயே இப்படி இருக்கு அப்படின்னா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல இப்படியான சூழ்நிலைகள் தான் இருக்கு. அப்போ இதை சரி செய்வதற்கு அரசு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குழுவை நேரடியா ஆசிரியர்களிடத்துல யாரெல்லாம் இதுல முன்னாடி நின்று இந்த 4 முதல் திட்டத்தை மாணவர்களிடத்துல கொண்டு செல்கிறார்கள் அவர்களிடத்துல பேசி அந்த திட்டத்தை மீண்டும் பரிசீலனை செய்து அது சரியான முறையில திட்டம் விட நல்ல திட்டங்களை நீங்க சொல்லிக்கலாம். ஆனா who is going to implement the scheme, that is very important. யார் அதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க? உண்மையா சொல்லணும்னா இந்தியாவிலே கிட்டத்தட்ட 50% மாணவர்களுக்கு மேல மொபைலே கிடையாதுங்க. 50% மாணவர்கள்கிட்ட மொபைலே கிடையாது போது அப்ப அவர்கள் எப்படி இந்த திட்டத்தில் உண்மை how they are going to consume all the schemes? யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாத ஒரு திட்டமிடல் என்பது மேல இருந்து கீழே வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்ததுக்கு அப்புறமா நாம பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். இதை களையணும் அப்படின்னா தொடர்ந்து இப்படியான கருத்தரங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அரசனுடைய காதுகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்னு எப்போது அரசு இதை முழுமையாக கவனித்து அதை முழுமையாக ஏற்று அடுத்து இப்படியான திட்டங்களை முழுமையாக பரிசீலனை செய்து நல்ல திட்டங்களுக்கு நம்ம கொண்டு வராங்களோ அன்னைக்குதான் நமக்கு விடுகால். வாய்ப்புக்கு நன்றி.